அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரக்காத்துஹு. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து அலி ரலியல்லாஹு அவங்களுக்கு வந்து கற்றுக் கொடுத்த ஒரு 5 வாசகங்களை தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஒரு சம்பவத்தை பாருங்கள். ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அவர்கள் கூறுகின்றார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து என்னிடம் வந்து 5000 ஆடுகளை கொடுக்கவா அல்லது உன்னிடம் தீன் துன்யா இரண்டும் சீராக்கும்படியாக 5 வாசகங்களை கற்றுக் கொடுக்கட்டுமா என்று சொல்லி கேட்குறாங்க. அப்போது அலி ரலியல்லாஹு அவர்கள் வந்து கூறுகின்றார்கள், 5000 ஆடுகள் என்கின்றது அதிகமான எண்ணிக்கை தான், இருந்தாலும் எனக்கு வந்து 5 வாசகங்களையே கற்றுக் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து அந்த வார்த்தைகளை வந்து கற்றுக் கொடுக்குறாங்க. அதுதான் இந்த வார்த்தை. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லாஹும்ம மஃபிர்லி துன்பி வஷஹிலி ஹுலுகி வலையிப்லி ஹஸ்பி வகன்னிஹ்னி பிமா ரஸக்தனி வலா துத்ஹிப் கல்பி இலா ஷைஇ ரஃப்தஹு அன்னி. இதோட பொருளை இப்போ பார்க்கலாம். அல்லாட்ட 5 விஷயம் நம்ம கேட்குறோம். அல்லாஹ் என் பாவத்தை முதல்ல மன்னிச்சிடுடா அல்லான்னு கேட்குறோம். நம்ம முதல்ல பாவ மன்னிப்பு அல்லாட்ட கேட்டால் தான் நம்ம துவாக்கள் எல்லாம் கபுலாகும். எனக்கு என் குணத்தை வந்து விரிவுபடுத்திடா அல்லான்னு சொல்லிட்டு நம்ம கேட்குறோம். 3வதாக வந்து என் சம்பாத்தியத்தை எனக்கு நல்லதாக்கி வைக்க அல்லான்னு சொல்லிட்டு கேட்குறோம். நீ வழங்கியதை கொண்டு என்னை திருப்திப்படுத்து அப்படின்னு சொல்லிட்டு அல்லாட்ட கேட்குறோம். மேலும் நீ என்னிடம் இருந்து திசை திருப்பப்பட்ட ஒன்றை நோக்கி என் இதயத்தை மாற்ற வேண்டாம் என்று கேட்குறோம். இந்த தேவைகள் எல்லாம் இந்த உலகிலையும் மறு உலகிலையும் நம்மளுக்கு தேவையானது தான். இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பாக நீங்களும் நானும் இந்த துவா ஒரு நாளைக்கு 6 முறையாவது ஓதி நம்ம துவா செய்வோம். இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பாக நம்மளுடைய எல்லா தேவைகளையும் அல்லாஹ் நிறைவேற்றி கொடுப்பான். அந்த நம்பிக்கையோடு ஓதுவோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரக்காத்துஹு.